ஈரானுடனான போரின் முடிவானது அமெரிக்காவின் வல்லரசு என்ற ஸ்தானத்தின் முடிவின் ஆரம்பமா? இப்போது பரவலாக எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி. இது தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வை மேற்கொண்டு நான் ஒரு காணொளியை உருவாக்கி இருக்கின்றேன். இதற்கு வித்திட்டவர் பேராசிரியர் ஜியாங் ஷகீன். அவர் கூறியிருந்தார், இந்த போரின் முடிவிலே அமெரிக்கா அதன் வல்லரசு என்ற நிலையை இழக்கும் என்று கூறியிருந்தார். எப்படியாக இரண்டாம் உலகப் போரின் முடிவிலே பிரித்தானியா உலகத்திலே அதுதான் அப்போது பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது, அந்த நிலையை இழந்ததோ, அந்த நிலை அமெரிக்காவிற்கு ஏற்படும் என்று பேராசிரியர் ஜியாங் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனால் தான் இது எப்படி சாத்தியமாகும் என்று ஒரு ஆய்வை மேற்கொண்டு இந்த காணொளியை உருவாக்கி இருக்கிறேன். தயவு செய்து பாருங்கள். ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட ஒரு பேரரசோட வீழ்ச்சி இன்னைக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவருக்கு ஒரு பாடமா அமைய முடியுமா? வாங்க, அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வரலாற்று வடிவத்தை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். பாருங்க, வரலாறு அப்படியே ரிப்பீட் ஆகாது. ஆனா சில சமயம் அதோட பேட்டர்ன் ரொம்பவே ஒரே மாதிரி இருக்கும். நம்மள ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்கும். கடந்த காலத்தோட எதிரொலிகள் நிகழ்காலத்துல கேட்கும்போது நாம கண்டிப்பா கவனிக்கணும். அப்போ இங்க நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரிட்டிஷ் பேரரசு வீழ்ந்த அதே பாதையில தான் அமெரிக்காவும் பயணிச்சிட்டு இருக்கா? ஒரு பக்கம் போருக்கு அப்புறம் சரிஞ்ச பிரிட்டன், இன்னொரு பக்கம் இப்போ பல நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கிற அமெரிக்கா. ஆய்வாளர் ஜியாங் ஜூகின் சொல்ற மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒற்றுமைகள் வெறும் தற்செயல் இல்ல, அது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை என்னன்னு சரியா புரிஞ்சுக்க நாம முதல்ல பிரிட்டனோட கதைக்குள்ள போகணும். எப்படி ஒரு பேரரசு சரிஞ்சதுன்னு பாப்போம் வாங்க. முதல்ல இந்த முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, 1945ல பிரிட்டிஷ் பேரரசு உலகத்தோட கால்வாசி பகுதியை ஆட்சி செஞ்சது. ஆனா 1975க்குள்ள அது கிட்டத்தட்ட இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. வெறும் 30 வருஷத்துல இது எப்படி நடந்தது? இங்கதான் நம்மளோட முக்கியமான பாயிண்டே இருக்கு. இந்த பேரரசு ஒரே நாள்ல இடிஞ்சு விழல. அது ஒரு பெரிய கம்பளம் மாதிரி ஒவ்வொரு நூலா மெதுவா பிரிஞ்சு கடைசியில மொத்தமா சரிஞ்சிடுச்சு. அப்போ முதல்ல எந்த நூல் அருந்துச்சுன்னு பாப்போமா? வாங்க, அந்த பேரரசுக்கு உள்ளவே இருந்த பிரச்சனைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டன் கிட்ட 2 பெரிய பலவீனங்கள் இருந்துச்சு. ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு ராணுவம். முதல்ல பொருளாதார பிரச்சனை. பாருங்க, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பிரிட்டன் கிட்ட பணமே இல்ல. நாடு முழுக்க கடனாளியா இருந்துச்சு. அவங்க சொந்த நாட்டையே சரி பண்றதுல கவனம் செலுத்தினாங்க. இந்த நிலைமையில இவ்ளோ பெரிய பேரரசு நடத்துறதுக்கு, அதாவது படைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் காசியது, பேரரசுங்கிறது அவங்களுக்கு கட்டுப்படியாத ஒரு ஆடம்பரமா மாறிடுச்சு. அடுத்தது ராணுவ பலம். போர் நடந்தப்போ பிரிட்டிஷ் ராணுவத்தோட பலம் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களோட புகழ்பெற்ற ராயல் நேவியால கூட அவ்ளோ பெரிய உலக அமைப்பை பாதுகாக்க முடியல. அதுவும் பனிப்போர் மாதிரி புது புது பிரச்சனைகள் வரும்போது அவங்களால சமாளிக்கவே முடியல. சரி, உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பிரஷர்கள் இருந்தப்போ வெளியில இருந்தும் பிரஷர் வர ஆரம்பிச்சது. அந்த வெளி அழுத்தங்கள் எப்படி இந்த சரிவை என்ன வேகமாக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல உலகம் ரொம்பவே மாறிடுச்சு. குறிப்பா 2 பெரிய சக்திகள் இந்த பேரரசுங்கிற ஐடியாவுக்கே எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சது. பேரரசுக்கு கீழே இருந்த நாடுகள் இனிமே அமைதியா இல்ல. இந்தியா, எகிப்து, கென்யான்னு எல்லா இடத்துலயும் தேசியவாத இயக்கங்கள் ரொம்ப வலுப்பெற்றுடுச்சு. மக்கள் அவங்களுக்கான தன்னாட்சியை கேட்டு போராட ஆரம்பிச்சாங்க. இது பிரிட்டனுக்கு ஒரு பெரிய அரசியல் மற்றும் தார்மீக நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. போருக்கு பிறகு உருவான 2 புதிய சூப்பர் பவர்ஸ், அதாவது அமெரிக்காவும் சோவியத் யூனியனும், 2 பேருமே இந்த பழைய ஐரோப்பிய பேரரசுகளுக்கு எதிரா இருந்தாங்க. அவங்கவங்க காரணங்கள் வேற வேறையா இருந்தாலும் 2 பேருமே பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணல. இதனால பிரிட்டன் உலக அரசியல்னு தனியாகி போச்சு. இப்படி உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் வந்த அழுத்தங்கள் ஒன்னு சேரும்போது அந்த பேரரசுங்கிற கம்பளம் இன்னும் வேகமா பிரிய ஆரம்பிச்சது. சில முக்கியமான திருப்புமுனைகள் இந்த சரிவை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத வேகத்துக்கு கொண்டு போச்சு. இந்த டைம்லைனை பாருங்களேன். 1947ல பேரரசின் மணிமகுடம்னு சொன்ன இந்தியாவே சுதந்திரம் வாங்குது. அது ஒரு பெரிய அடி. அடுத்த வருஷமே பாலஸ்டீன்லேருந்து வெளியேறாங்க. அப்புறம் 1956ல சுவேஸ் நெருக்கடி. இது பிரிட்டனோட பலவீனத்தை அப்பட்டமா காட்டுச்சு. அதுக்கப்புறம் 1960கள்ல ஆப்பிரிக்கா, ஆசியான்னு வரிசையா நாடுகள் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சரிவோட வேகம் ஹொப்பா! இதுல
ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு தெளிவான செய்திய சொல்லுச்சு. பிரிட்டிஷ் பேரரசு இனிமே தாக்கு பிடிக்காது. குறிப்பா இந்தியா சுதந்திரம் வாங்கினது மத்த நாடுகளுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. பிரிட்டனால அவங்களோட மிக முக்கியமான காலனியையே தக்க வைக்க முடியலங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு சம்பவம் மட்டும் ரொம்பவே முக்கியமானது. அதுதான் 1956ஆம் வருஷம் பிரிட்டனோட முகமூடி மொத்தமா கிழிஞ்சு போன வருஷம் அது. வாங்க அந்த ஸ்விஸ் நெருக்கடிய பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். ஏன்னா இதுதான் உலகத்துக்கே பிரிட்டனோட உண்மையான நிலைமைய வெளிச்சம் போட்டு காட்டின சம்பவம். சுயஸ் நெருக்கடினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பிரிட்டன் தனியால ஒரு பெரிய இம்பீரியல் பவரா எஜிப்துக்கு எதிரா செயல்பட முயற்சி பண்ணுச்சு. ஆனா கடைசில ரொம்ப அவமானப்பட்டு பின்வாங்க வேண்டியதா போச்சு. இது அவங்களோட போருக்கு பிந்தைய சக்திக்கு ஒரு கடைசி பரீட்சை மாதிரி இருந்துச்சு. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சுயஸ் நெருக்கடி ஒண்ணு போதும் பிரிட்டன் இனிமே ஒரு தனிப்பெரும் ஏகாதிபத்திய சக்தி கிடையாதுன்னு நிரூபிக்க. அவங்க ஒரு பெரிய சக்தியா தன்னிச்சையா செயல்பட நினைச்சாங்க. ஆனா யதார்த்தம் என்னன்னா, மத்த சூப்பர் பவர்ஸோட அனுமதி இல்லாம அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தான். சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த பேரரசோட உண்மையான முடிவுக்கு நாம வரோம். இது ஒரு மனமாற்றம் பற்றியும் ஒரு ஆழமான தீர்ப்பு பற்றியும் நமக்கு சொல்லுது. அதாவது பிரிட்டன்ல இருந்த மக்களுக்கு அந்த நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் ஏகாதிபத்திய பெருமையை விட அவங்க சொந்த நாட்டுல புனரமைப்பு செய்யறது, மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வர்றது, வீடு கட்டித் தர்றது, இதுதான் முக்கியமா இருந்துச்சு. எங்கேயோ இருக்கிற காலனிகளுக்காக நீண்ட காலம் போர் செய்யறதுல அவங்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்ல. இடிஞ்சு போற பேரரசை காப்பாத்துறதை விட பிரிட்டன்ல ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. இந்த மேற்கோளை பாருங்க. 2ஆம் உலகப் போர் பிரிட்டனோட ஏகாதிபத்திய வீழ்ச்சிய உருவாக்கல, ஆனா அது அம்பலப்படுத்தி வேகப்படுத்துச்சு. இதுதான் இதுல இருக்கிற மிக ஆழமான ஒரு கருத்து. அதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துச்சு, போர் அந்த பிரச்சனைகளுக்கு மேல இருந்த திரையை கிழிச்சு எல்லாத்தையும் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இது சரித்திரத்துல நாம திரும்ப திரும்ப பாக்குற ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு பெரிய சக்தி ரொம்ப நாளா இருந்த இடத்துலேருந்து சரியும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்ப எது வேகமா வரும்? இந்த கேள்வி நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 1956ல நடந்த சூயஸ் நெருக்கடி ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். பிரிட்டன் அங்க ராணுவ ரீதியா தோக்கல, ஆனா அமெரிக்கா கொடுத்த நிதி நெருக்கடியால அங்கிருந்து பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல பிரிட்டனோட பேரரசு பலம் வெறும் மாயதான உலகத்துக்கே தெரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி 5 முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு. 1. தாங்க முடியாத அளவுக்கு போர்க்கடன். 2. உலகத்தோட பல மூலைகள்ல ராணுவத்தை நிறுத்தி வச்சிருந்தது. 3. காலனி நாடுகள் எல்லாம் சுதந்திரம் கேட்க ஆரம்பிச்சது. 4. அமெரிக்கா சோவியத் யூனியன் மாதிரியான புது வல்லரசுகளோட எதிர்ப்பு. கடைசியா 5வது, சொந்த நாட்டு மக்களுக்கே போர் மேல ஒரு சலிப்பு வந்துருச்சு. இந்த 5ம் சேர்ந்துதான் பேரரசோட அடித்தளத்தை அசைச்சு பார்த்துச்சு. சரி, இப்ப மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். இதே மாதிரி ஒரு சூயஸ் தருணம் அமெரிக்காக்கு வருமா? அமெரிக்கா ஈரான் மோதல் தான் அந்த தருணமா இருக்கலான்னு பேராசிரியர் ஜியாங் சொல்றாரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஈரானோட நோக்கம் அமெரிக்காவை நேரடியா போர்ல ஜெயிக்கிறதில்ல. அதுக்கு பதிலா இந்த சண்டையை முடிவே இல்லாம இழுத்துக்கிட்டே போகணும், செலவை அதிகப்படுத்தணும். இப்படி செஞ்சு அமெரிக்காவோட வளத்தையும் பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு அவங்களா வெளியேற வைக்கிறது தான் அவங்களோட தந்திரம். இதனால அமெரிக்காவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணா ஆட்சி மாறாது, தரப்படையை அனுப்புனா நாட்டுக்குள்ள பெரிய எதிர்ப்பு வரும். சரி, பின்வாங்கலாம்னா மிடில் ஈஸ்ட்ல ஆதிக்கம் ஈரான் கைக்கு போயிடும். இது எல்லாத்தையும் விட பெரிய ஆபத்து என்னன்னா, கல்ஃப் பகுதியில எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டா அது பெட்ரோ டாலர் சிஸ்டத்தையே ஆட்டங்கானம் வச்சிடும். ஏன்னா உலகத்துல எண்ணெய் வியாபாரம் பெரும்பாலும் டாலர்ல தான் நடக்குது. அதுல வர்ற எந்த பாதிப்பும் டாலரோட உலகளாவிய மதிப்பையே கேள்விக்குறியாக்கிடும். இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு வரலாற்று ஒப்பீடு. ஆனா இப்போ பார்க்க போற டேட்டா இந்த ஒப்பீட்டை நிஜமாக்குது. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 1.2 ட்ரில்லியன் டாலர். இது அமெரிக்கா 2025ல அவங்களோட தேசிய கடனுக்காக கட்டப்போற வட்டி மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, வெறும் வட்டி மட்டுமே இவ்ளோ பெரிய தொகை. இந்த ஷாட் பார்த்தா இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். கடனுக்கு கட்டுற வட்டி பணம் நாட்டோட பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி இது எல்லாத்துக்கும் பண்ற மொத்த செலவை விட அதிகம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் எவ்ளோ பெரிய நெருக்கடியில் இருக்குன்னே இதுவே சொல்லுது. அதே நேரத்துல உலக அளவுல டாலரோட ஆதிக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. 2001ல உலக கையிருப்புல 72% டாலரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது 57%க்கு குறைஞ்சிருச்சு. மெதுவா மத்த நாடுகள் வேற வழிகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டுக்குள்ள நிலைமை என்னன்னு பார்த்தா மக்கள்கிட்ட ஒரு விதமான சோர்வு தெரியுது. ஈரான் மேல ராணுவ நடவடிக்கை எடுக்கிறத
28% அமெரிக்க மக்கள் எதிர்க்கிறாங்க. இது எதை ஞாபகப்படுத்துது? பிரிட்டன் வீழ்ச்சியில நம்ம பார்த்த அதே உள்நாட்டு சோர்வு தான். அப்போ இந்த வரலாற்று பாடத்தையும் இன்னைக்கு இருக்கிற டேட்டாவே ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இந்த ஒப்பீடு தான் நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சம். நிதி நெருக்கடி இருக்கு, தாங்க முடியாத ராணுவ செலவுகள் இருக்கு, பணத்தோட மதிப்பு சரிவு இருக்கு, மக்களோட சோர்வு அதுவும் இருக்கு. பிரிட்டனோட வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சோ அதே காரணங்கள் அச்சசலா இன்னைக்கு அமெரிக்கா கிட்டயும் இருக்கு. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அமெரிக்கா ஒரே ராத்திரில சரிஞ்சிடும்னு யாரும் சொல்லல. ஆனா எச்சரிக்கை என்னன்னா, பிரிட்டனை வீழ்த்தின பல பிரச்சனைகள் இப்ப அமெரிக்காவிலையும் ஒரே நேரத்துல ஒரே திசையில நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மையான ஆபத்து. பிரிட்டனோட கதை ஒரு காலத்துல உறுதியா இருந்த பல இழைகள் எல்லாம் ஒன்னா அருந்து போனதால முடிஞ்சது. இப்போ அமெரிக்காவோட இழைகளும் அதே மாதிரி அருந்துகிட்டு இருக்கா? இந்த வரலாற்று ஒப்பீடு நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான்.